கண்ணியமிக்கவர்களே, பின்வரக்கூடியவர்களுக்கு என்ன சாதிப்பார்களோ அதையும் சொன்னார்கள். பின்வரக்கூடிய மக்களுக்கு சொல்ல வேண்டியதை அந்த மக்களுக்கு சொல்லல. கண்ணியமிக்கவர்களே, குர்ஆன்ல நீங்கள் படித்து பார்த்தால் அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிக, ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டது அப்படின்னு அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். அந்த மக்களுக்கு ஒட்டகம் தெரியும், பாலைவனம் தெரியும், வான்வெளி தெரியும், மலைகள் தெரியும், பூமி தெரியும். அப்ப அந்த மக்களுக்கு என்ன தெரியுமோ அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள். ஆனால் பின்னால் வரக்கூடிய என்ன சாதனைகள் நடக்குமோ அதையும் இந்த குர்ஆனின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அப்ப நாம ஒன்ன விளங்கிடணும், கல்விக்கு அளவு என்பது கிடையாது. கல்விக்கு விசாலமான வழி. அதுல மார்க்க கல்வி வரும், அதுல ஆன்மீக கல்வி வரும், அது அரசியல் கல்வி வரும், எல்லா கல்வியுமே வரும். கல்வியை இஸ்லாம் பிரித்து பார்க்கவில்லை. எல்லா கல்விகளையும் அல் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பட்டியலிட்டு சொல்லி காட்டுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எல்லா கல்வி குறித்தும் பேசியிருக்கிறார்கள்.